உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நேசித்த ஒருத்தங்க, நீங்கள் ரொம்ப விரும்பின ஒரு பர்சன், உயிருக்கு உயிராக நினச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்க. உங்கள் மனசை சுக்கு நூறாக உடைச்சி நீங்கள் காயப்படுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டு லைஃப்பில் எல்லாமே போச்சே, நம்ம உயிருக்கு உயிராக இருந்த ஒருத்தங்களே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அவங்கள ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கீங்க. அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அன்பு பாசத்தை கொடுத்து நீங்கள் தான் அவங்கள உலகம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களே தவிர, அவங்க கொஞ்சம் கூட உங்களை அந்த இடத்துல வச்சு பார்க்கல அப்படின்றதான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. உண்மையாகவே உங்கள் மேலே அன்பு பாசம் இதை வச்சு உங்களை உண்மையாக விரும்பியிருந்தாங்க அப்படின்னா, எந்த விதத்துலேயும் உங்களை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க, காயப்படுத்தி இருக்க மாட்டாங்க அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு என்ன தனிமையில் விட்டுட்டு போயிட்டாங்க, என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே அவங்க தான், அவங்க இல்லைன்னா என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நான் மீண்டே வர முடியாது, அவங்க கொடுத்துட்டு போன வழி எனக்கு நரக வேதனையாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா அப்படின்னு நினச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க. மனசில் உள்ளதெல்லாம் மறைச்சிக்கிட்டு மற்றவங்க முன்னாடி சிரித்து சிரித்து பேசி நடிச்சுக்கிட்டு மனசில் உள்ள காயங்களை மறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் தனிமையில் உட்காந்து பார்க்கும்போது தான் நம்மளையே அறியாமல் நம்மளை மீறி வர்ற அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அந்த மாதிரி நேரத்தில் தான் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஆறுதல், நீங்கள் தான் நிரந்தரம் உங்களுக்கு அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. அதுக்காக கடவுள் உங்களுக்கு காட்டின ஒரு வழியாக கூட இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு அழுகையும் கோபமும் சீக்கிரம் வரும் அப்படின்னா, மனசளவில் உண்மையாகவே காயப்பட்டு லைஃப்பில் ரொம்ப வலிகளை அனுபவித்த ஒரு பர்சனுக்கு தான் வரும். இது நிறைய பேருக்கு புரியாமல் எதுக்கெடுத்தாலும் சட்டுன்னு கோவப்படுறாங்க, அழறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்போம். அதை நடிப்புன்னு கூட சொல்கிற பர்சனும் உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரையாவது சொல்லியிருந்தீங்கன்னா, இனிமேல் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா யாருக்குனவே காயப்பட்டு இருக்கிற ஒருத்தங்களை மேலும் மேலும் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. என்றைக்குமே ஒருத்தங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியலனாலும் அவங்க அழறதுக்கு நீங்கள் காரணமாக ஆகிடாதீங்க. உங்களோட அன்பு பாசம், உங்கள் நல்ல மனசு இதை புரிஞ்சுக்காமல் உங்களை விட்டு போகிறவங்கள நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க புரிஞ்சுக்காமல் அப்படியே பிரிஞ்சு போகட்டும்னு விட்டுருங்க. சில பேரெல்லாம் நம்மளோட லைஃப்பில் நம்ம தேடியே போகக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மதிப்பு தான் குறையும். அது எந்த மாதிரியான பர்சன் அப்படின்னா, ஒன்று நம்மளை தேட வைக்கிறவங்க, அடுத்து நம்மளை தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க, மூணாவதாக நம்மளை தேவை முடிஞ்சதும் ஒரு சில பேர் கலட்டி விட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ், இந்த கேட்டகரியிலலாம் இருக்கிறவங்கள நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு மரியாதை இருக்காது. உண்மையாகவே இதை உண்மைன்னு ஃபீல் பண்ணவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யார் முன்னாடினாலும் அழும்போதும் சரி, யார் ஒருத்தங்களுக்காக நீங்கள் அழும்போதும் சரி, ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்கள். நம்ம அவங்க முன்னாடி அழுதா உண்மையாகவே நம்மளோட காயங்களும் கஷ்டங்களும் அவங்களுக்கு புரியுமா அப்படின்றத. அது புரியாத இடத்துல நீங்கள் என்ன தான் அழுதாலும் அது வேஷமாக தான் தெரியுமே தவிர, அது பின்னாடி இருக்கிற அழுகைக்கு பின்னாடி இருக்கிற பாசன்றது புரியவே புரியாது. முட்டாள் குணத்தால் ஏமாந்த மனுஷங்களை விட இறக்க குணத்தால் ஏமாந்தவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஏன்னா பச்சோந்திகள் வாழ்கிற பூமி தான் இது அப்படின்றதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் உன்னை விட்டுட்டும் போக மாட்டேன், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியேப்பட்ட உறவுகள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி உறவுகளையும் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகவே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க.